அப்போ அந்த பேருரு உடையவன், நெடுமாள்னா பேர் உரு, நாம் சொல்கிறோம்ல விஸ்வரூபம் அப்படின்னு, அதுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா பேர் உரு. அதை தான் இங்கே நெடுமாள் அப்படின்னார். ஏங்க 3 உலகத்தையும் 2 அடியிலேயே அளந்த பெருமாள் திருமாலுக்கு நிலத்தில் சென்று இடந்து நிலத்தை தோண்டிக்கிட்டே போயும் சிவபெருமான் திருவடியை பார்க்க முடியல. நெடுமாலும் காண்பரிய, நெடுமாலாலை உலகளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய அவராலேயே காண முடியாதவன் சிவபெருமான் எனக்காக குரு வடிவம் தாங்கி வந்தாங்க. எனக்காக இப்போ எங்கே போய் எங்கே வர்றாரு பாருங்க, எப்பேற்பட்டவன் எனக்காக வந்திருக்கிறான். இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதான் வேணுங்க. சிவபெருமான் யார்? ஐயோ எனக்காகவா சிவபெருமான் இந்த ஏற்பாட்டை இங்கே வச்சிருக்கிறார், எனக்காக கோயிலில் இருக்கிறாரு, எனக்காக இங்கே இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைக்கணும். மணிவாசர் அதான் காட்டுறார், எனக்காக குருவடிவம் தாங்கி வந்தான். செங்கன் நெடுமாலும் சென்றிடந்து காண்பரியவன் குருவடிவம் தாங்கி பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்து, பொங்குதல் அப்படின்னா அழகு மிகுந்திருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற திருவடிகள். நீங்கள் வடிவத்தாலும் அதனுடைய நிறம் வண்ணத்தாலும் சிவபெருமானுடைய திருவடியை பார்த்தீங்கன்னா தாமரைப்பூவை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா. ஏன்? நிறமும் வடிவமும் அப்படியே இருக்கும். அதான் நமக்கு ஒரு தாண்டகமே பாடிட்டார் அப்பர் சாமி, அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி. இந்த திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா தாமரை போன்ற திருவடி, வண்ணத்தாலும் வடிவத்தாலும் தாமரை போல இருக்கக்கூடிய அந்த மென்மையான திருவடியை பாதாள வரைக்கும் ஊடுருவி போன திருமால் பார்க்க முடியல. இப்போ மலர் போன்ற திருவடி தாங்க, ஆனால் நீண்டு இருக்குதா அவராலேயே பார்க்க முடியல. ஒளி மிகுந்த திருவடின்னு ஒரு பொருள், அழகு மிகுந்த ஒளி பொருந்திய அந்த திருவடி எப்படி வந்துச்சுங்க? திருமாலால் காண முடியாத அவ்வளவு நீண்டு இருக்கக்கூடிய அரிய திருவடி அடியார்கள் பொருட்டு தேடியும் காண முடியாமல் இருக்கக்கூடிய அந்த திருவடி அடியார்களுக்காக தானே வந்துச்சு. இப்போ திருமாலுக்கு காண முடியல, ஆனால் மணிவாசகருக்கு என்ன பண்ணாரு? அந்த திருவடி தேடி வந்துச்சான். தானா மண்ணில் என்ன பண்ணாரு? அடியார்களுக்கு அருளும் பொருட்டு தாமே மண்ணுலகத்துக்கு வழிய வந்து அருளியது. பூதளத்தே, பூதளம்னா மண்ணுலகம், தலம்னா உள்ளிடம்.